ஐயோ கபிலா, கபிலா, டேய் கபிலா, என்னாச்சு? ஐயோ என்னாச்சுடா உனக்கு? கடவுளே, நான் உன்னை இந்த நிலைமையிலயா பார்க்கணும்? கபிலா, என்னப்பா இது? எப்படி ஆச்சு? இதனாலதான் நீங்க வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்னியா? இது அப்பவே சொல்லியிருந்தா நாங்களும் அங்க வந்திருப்போம்ல சிவா. அக்கா, உள்ள போய் பேசிக்கலாம். சரி, கூட்டு வாங்க போ. உள்ள போலாம். வா. அக்கா பாத்து கூட்டு போங்க. பாத்து வா கபிலா, உட்காரு. மெதுவா உட்கார்றா. மெதுவா பொன்னி, உட்காரு. போய் தண்ணி எடுத்துட்டு வா. சரிம்மா. போம்மா. என்ன கபிலா நீ? வேற யார் போனையாவது வாங்கி எங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல? நைட்டு ஃபுல்லா உன் ஆளை காணோமேனு நாங்க எல்லாரும் எவ்வளவு பதறிப்பட்டோம் தெரியுமா? அது நானும் வீட்டுக்கு தான் போகிறேன்னு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன்ம்மா. அதான் உங்களுக்கு கால் பண்ணல. இப்படி ஆகும்னு எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? ராத்திரி நேரம் வேற, ஸ்ட்ரீட் லைட் வேற எரியலன்னு நீ சொல்ற. ஆள் நடமாட்டமே இல்லாத இடம். இதையெல்லாம் பார்க்கும்போது இது தெரியாம நடந்த ஆக்சிடென்ட் மாதிரி எனக்கு தோணல. எலெக்ஷன் டைம் அதுவுமா, யாரோ வேணும்னு தான் இந்த வேலையை பண்ணியிருக்கணும். இல்ல, இந்த விஷயத்தை சும்மா விடக்கூடாது. இப்பவே நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். அக்கா, இது தெரியாமல் நடந்த ஆக்சிடென்ட் தான். எதுக்கு தேவையில்லாமல் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துக்கிட்டு அதெல்லாம் வேணாம், விடுங்க. உங்களை மிரட்டினது யார் மாமா? வர்மா. ஒருவேளை வர்மா தான் இதையும் செஞ்சிருப்பானோ? எப்படி சிவா நீ சொல்ற? வேற என்னக்கா, வர்மாவுக்கு அப்பா எலெக்ஷன்ல நிக்க கூடாது, அதான் அப்பாவே சொன்னார்ல. அவரையும் கபிலனையும் வர்மா போன்ல மிரட்டி பார்த்திருக்கான். அப்பா அதுக்கு அசர மாதிரி அவனுக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு லேடியை வச்சு டிராமாவை கிரியேட் பண்ணி பார்த்தான். அதுவும் வேலைக்கு ஆகல. அதான் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம கோவத்துல கபிலன் இப்படி பண்ணிருப்பானோன்னு தோணுது. மேபி அந்த வர்மாவுக்கு பயந்து கூட கபிலன் இப்படி டென்ஷனா இருக்கலாம்ல. ஹலோ, நான் இந்திராணி பேசுறேன். தெரியும், சொல்லுங்க. என்ன அதிசயமா நீங்களே கால் பண்ணிருக்கீங்க? என் தம்பி கபிலன் ஒரு பெரிய கிரிமினல், அவனை பிடிக்காம விடமாட்டேன்னு சொல்லி என்கிட்ட சவால் விட்டு என் பின்னாடியே நீ சுத்திட்டு இருந்தியே. இப்ப கொஞ்ச நாளா உன்னை ஆள் அட்ரஸையே காணோம். அதான் என்னாச்சுன்னு கேட்கலான்னு நானே உனக்கு கால் பண்ணேன். நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேனே, எனக்கு தேவையான எவிடன்ஸ் இன்னும் கிடைக்கல. அது மட்டும் கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் யாரு நினைச்சாலும் உங்க தம்பியை நான் அரெஸ்ட் பண்றத தடுக்க முடியாது. எவிடன்ஸ் கரெக்டா இருந்தா நீ என்ன என் தம்பி அரெஸ்ட் பண்றது? நானே அவனை உன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன். பட் ஏதாவது ஒரு இடத்துல நீ ஒரு சின்ன எரர் செஞ்சா கூட அப்புறம் உன்னால கடைசி வரைக்கும் என் தம்பியை எதுவும் செய்ய முடியாது. இந்திராணி மேடம், நீங்க பேசிட்டு இருக்கிறது ஏடி கிட்ட. நான் ஒரு கேஸை டேக் ஓவர் பண்ணிட்டேன்னா அதுல தோத்ததே இல்லை. அதுல தெளிவா எல்லா விஷயத்தையும் கரெக்டா கிளியர் பண்ணிட்டு தான் என்னோட ஆக்ஷன்லயே இறங்குவேன். ஆனா எப்படி இருந்தாலும் கபிலனை பத்தின உண்மை தெரிஞ்சா அண்ணியோட மனசு கஷ்டப்படதானே செய்யும். அதுக்கு என்ன பண்றது? என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியே வந்துதானே ஆகணும். அதெல்லாம் முதல்ல அக்காவுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அப்புறமா அவங்களே ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதை விட கபிலன் உண்மையை ஒத்துக்கிட்டு அவனா வந்து அன்னிக்கிட்ட மன்னிப்பு கேட்டானா அண்ணியோட மனசு கொஞ்சமாவது ரிலாக்ஸ் ஆகும்ல. நீ சொல்றதும் கரெக்ட் தான். இதுக்கு நீ இப்ப போனை வாங்கின? பின்ன நான் எவ்வளவு சீரியஸான விஷயம் பேசிட்டு இருக்கேன், நீங்க போனை பார்த்துட்டு இருக்கீங்க. மெசேஜ் வந்துச்சு, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். இது ஒரு தப்பா? யாரு? அந்த ரேஷ்மா தானே? அவதான் இப்படி நேரங்காலம் தெரியாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பா. வர வர நீங்க பண்றது எதுவும் சரியில்லை. ஒழுக்கமா தானே இருந்தீங்க, இப்ப என்னாச்சு உங்களுக்கு? ஐலி, அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்?
ஆமா, அன்னைக்கு என்னன்னா பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு அவ கூட சாட் பண்ணிட்டு இருந்தீங்க. கண்ட நேரத்துல போனை தூக்கிட்டு தனியா போய் பேசிட்டு இருந்தீங்க. இப்ப நான் முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லிட்டு இருந்தா நீங்க என்னடானா போனை பார்த்துக்கிட்டே அசால்ட்டா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. கபிலன் கொஞ்சம் முரடன்தான்ப்பா. ஆனா அவ்வளோ பெரிய கிரைம் பண்ற அளவுக்கு மோசமானவன் கிடையாதுன்னு எங்களுக்கு தெரியும். இப்பவும் அப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் சிவா, இன்னைக்கு அவனுக்கு எந்த அளவுக்கு அடிபட்டோம், இந்திராணி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே அவளை கூப்பிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு போறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கபிலன் மேல எனக்கு டவுட்டே வந்துச்சு. ஒருவேளை போலீஸ் சொன்னது உண்மையா இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்குப்பா. வர்மா மாதிரி ஒரு மோசமானவன் கூட கபிலனுக்கு கனெக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சா அதை எப்படி என்னால தாங்க முடியும்? என்ன கூட விடு, இந்திராணி அவ கபிலன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கா. அவளுக்கு அப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சா மனசொடிஞ்சு போயிட மாட்டாளா? அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி ஒரு வேளை கபிலன் அப்படி ஏதாச்சும் ப்ராப்ளம்ல மாட்டி இருந்தா கூட அவனை அதுல இருந்து மீட்டு உங்ககிட்ட நல்லபடியா ஒப்படைப்பேன். இது என்னோட பொறுப்பு. சிவா, ரொம்ப தேங்க்ஸ் சிவா. அப்பா, என்னப்பா நீங்க நமக்குள்ள எதுக்குப்பா தேங்க்ஸ் எல்லாம்? அண்ணே, நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறது உண்மையா? குழந்தனாரே, நீங்க எதை கேக்குறீங்க? அண்ணே, நானும் இந்த வீட்டில் தானே இருக்கேன். நீங்க அப்பப்ப கபிலனை கூப்பிட்டு தனியா பேசுறதும், சிவாவையும் அயலியையும் இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுல மும்முரமா இருக்கிறதும், சிவா அண்ணங்கிட்ட பேசினாலோ இல்ல அண்ணன் சிவா கிட்ட பேசினாலோ அதை பார்த்துட்டு நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகிறதும், அப்பப்ப நம்ம சிவாவும் கபிலனும் சண்டை போட்டுக்கிறதும், இதையெல்லாம் நான் நல்லா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அண்ணே, பாம்பின் கால் பாம்பறின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நீங்களும் நானும். நீங்க எப்ப என்ன செய்வீங்க, உங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா யாருக்கிட்ட எப்படி பேசுவீங்க, ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கலனா அவங்ககிட்ட நீங்க எப்படி நடந்துப்பீங்க, இப்படி உங்களை பத்தி எல்லா டீட்டெயிலையும் தெரிஞ்சவன்னா. அப்படிப்பட்ட எனக்கு உங்களோட வீக் பாயிண்ட் என்னன்னு தெரியாதா? நீங்க மற்ற விஷயத்துல டென்ஷன் ஆகிறத பார்த்துருக்கேன். ஆனா இப்போ உங்க முகத்துல இருக்கிற டென்ஷன் அந்த மாதிரி தெரியல. டென்ஷனோட கவலையும் தெரியுது. அதுக்கு நான் நினைக்கிற காரணமும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன என்ன சொல்றீங்க? அந்த சிவா சங்கரியோட பையன் தானே?